நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்துட்டோம். எங்கள் தளபதி பேச்சு வந்து எப்பயுமே சரி, நாங்கள் எதிர்பார்த்தோட இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு. அதாவது தமிழகத்தின் இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்றம் தான். இது மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி நம்பியே கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எங்களோட கூட்டணி மக்களை நம்பி மட்டும்தான். மக்களுக்காக உண்மையான ஒரு கட்சி எங்கள் தமிழக வெற்றி கழகம். எப்பயும் மக்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு எப்பயுமே உண்டு. வெற்றி 2026 தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களின் உண்மையான வேட்பாளர் வெற்றி ஆகும். 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லி திமுக முதல்வர் சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. 200 தொகுதி இல்லை, அதாவது திமுக ஒட்டுமொத்தமாக 0 இந்த அடிப்படையில் அவங்க வீட்டுக்கு போகிறது கண்டிப்பாக உறுதியாகிடுச்சு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆட்சி எப்படி இருக்குண்ணா? 4 வருஷம் ஊழலற்ற ஆட்சி இது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து இன்றைக்கி ஊழல் மட்டுமே செஞ்சுருக்கு இந்த திமுக ஆட்சி. வேறு எதுவுமே சொல்ல முடியாது. மக்களுக்காக ஆட்சி இது கிடையாது. மக்களுக்கான ஆட்சி எங்கள் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் சீமான் அவர் வந்து நம்ம பேசுகிறதுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு 15 வருஷம் தேவைப்படும், அவங்க கிட்ட போய் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தாவைக்கு வந்தார் பார்த்து சொல்கிறார். இந்த 15 வருஷம் இல்லை, இன்னும் 50 ஆண்டு திரும்பி பார்த்தாலும் சீமான் அவன் தனி மனிதனாக தான் நிற்பான். அவன் பின்னாடி யாரும் கிடையாது. மக்கள் சப்போர்ட் இன்றைக்கி இருக்கிற முழுக்க ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். தளபதி அவர்கள் பின்னாடி மட்டும்தான். 2026 முதல் தேர்தல் வெற்றி எப்படி இருக்கும்? வெற்றி ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. உண்மையாலுமே மக்கள் வந்து எங்கள் பக்கம் தான் இருக்காங்க. பேச்சு நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த முடியும் நல்லபடியாக பேசினார். வேறு அதிரடியாக பேசணும் சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறீங்க. முதல் தேர்தல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறத பற்றி பேசியிருக்காங்க? ஊழல்லாம் அரசியல் கண்டிப்பாக கொடுக்கணும்னு பேசியிருக்காரு தளபதி. அது கண்டிப்பாக நடக்கும். ஊழல்லாம் கண்டிப்பாக அவர் வந்து ஆட்சியை கொடுப்பார். தனித்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது வெற்றி மக்கள் பலம் எங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. அதனால் அவர் வந்து தெளிவாக வந்து தனிச்சுனாலும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக இருக்குது. அதனால் அவர் தளபதி சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக இந்த வாக்குறுதி ஜெயிப்போம். நாங்கள் வந்து தமிழக முதல்வர் வந்து 234 தொகுதி 200 தொகுதிக்கு மேலே திமுக தான் மீண்டும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவங்க வந்து கனவு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அது முன்பு சொல்லியிருக்கலாம். இனிமேல் வந்து மக்கள் எல்லாமே முழிச்சிட்டு இருக்காங்க. யார் ஊழல் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு எல்லாமே தெரியும். அதனால் மக்கள் வந்து எல்லாம் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2026 வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். டிவிக்கே தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். இதுக்கு உறுதியாக வந்து நாங்கள் தமிழகத்தை மீட்டெடுப்போம். வீட்டுக்கு வந்து விசில் கொடுத்ததுக்கு வந்து விசில் அடித்த குஞ்சுகளுக்கு கரெக்டான ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கான்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன? அவங்களுக்கு போலீஸ் கையிலே விசில் இருக்கு, டிராஃபிக் போலீஸ் கையில விசில், பிடி வச்ச கையில விசில் இருக்கு. அதுக்கு அவங்கள விசில் அடிச்சு குஞ்சுக்கலாம். அவங்க என்ன நாட்டை மக்களை வந்து பார்த்துக்கிறவங்க. அவங்க தற்கூரி, அவங்க தற்கூரி, எங்க தற்கூரி, அவங்க தற்கூரியா பேசியிருக்காங்க. அதான் வந்து இப்போ சின்ன கொடுத்த உடனே வந்து நிறைய பேர் ரோட்ல நடமாடுற அப்யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எதுக்கு விசில் அடிக்கிறோம்னா நாங்கள் வந்து ஓகே எங்களுக்கு விசில் வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து எங்களோட எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறோங்க. வேற ஒன்றும் இல்லை. அதனால மக்கள் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 234 200 மேலே ஜெயிப்புன்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து கூட்டணி வச்சிருந்தாலும் சேர்க்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா பெண்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல்லாக, எங்கள் தலைவருக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தாலும் எங்களுக்கு 2 ஓட்டு பிரியும் கண்டிப்பாக. இப்படியா அவங்க அப்பா ஓட்டு போட்டாலும் மக ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு வந்து டிவிக்கு விஜயோட ரசிகருங்க. அதனாலையுமே டிவிக்கு புது கட்சினாலுமே எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு வந்து 2 ஓட்டுகள் வரும் கண்டிப்பாக. அதனால வந்து ஏடிஎம்கேக்கு எவ்வளோ ஓட்டு வருதோ அதோட எங்களுக்கு அதிகபட்சம் வரும். டிஎம்கே எவ்வளோ அதோட எங்களுக்கு அதிகபட்சம் தான் வரும். நாங்கள் கம்மியாக முதல்வர் வந்து பயந்து போய் சொல்றாரு. முதல்வர் வந்து எங்களோட இதை பயந்து இளைஞரோட அணியை பயந்து போய் சொல்றாரு. இப்போ நாங்கள் அடிக்கடி அங்கேயே நாங்கள் மாநாடு போட்டனால இப்போ வந்து அவங்க வந்து அடிக்க 2 வாரத்துக்கு ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு, அது மாதிரி மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்து இப்போ வந்துருக்காங்க. எங்களை தற்கூறிங்கிறாங்க. ஆனால் எங்களை பார்த்து அவங்கள மாநாடு போட்டுக்கிறாங்க எல்லா கட்சியுமே. அழுத்தங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய கொடுக்கப்படுதா இன்னைக்கு தலைவரே சொல்லியிருக்காரு. ஆனால் சிபிஐ இதுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் சிபிஐ எங்கள் தலைவர் சிபிஐக்கு போயிட்டு வந்த மாதிரி காமிக்கல, பயந்த மாதிரி காமிச்சவே இல்லையே. இன்னும் தான் எங்கள் தலைவர் பேசியிருக்காரு. இதோட நாங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதே சொல்லிட்டாரு. இதோட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு தலைவர் வந்து. இப்போ ஒரு கருத்து நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு 15 வருஷம் எடுக்கிற அளவுக்கு தான் தாவேக்காரர் இருக்காங்கன்னு சொல்லி சீமான் அவர்கள் நேற்று பேசுகிறாரு. அவருடைய
சீமான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி வந்து அரசியலுக்கு ஓகே, அதில் அவர் பேசி தெரிஞ்சு போச்சு. என் தம்பி சீமானுக்கு ஒரு ஓட்டுக்கு கட்சிக்கு வரலாம், அரசியலுக்கு வரலாம்னு சொன்னார். இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அது தற்கொலை கூட்டம் அது மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறார். அதில் சீமான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது சொல்கிறது மாற்றி மாற்றி நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைங்க பேசி பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு அது மாதிரி. இல்ல அவர் வந்து தொடர்ச்சியாக தாக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் அவரோட கட்சியில் இருக்கவங்க இந்த சாட்டை திருமணுங்கிற வேலை இல்லை, சாட்டை திருமணுக்கு வேலை இல்லை. அதாவது காசு வாங்கிட்டு டிஎம்கே சைடு காசு வாங்கிட்டு எங்கள் தலைவரை பற்றி பேசுகிற வேலை வேறு எதுவுமே பேச முடியாது. நிறைய தலைவர் இருக்காங்க, ஏடிஎம்கே தலைவர் இருக்காங்க, பிஜேபி தலைவர் இருக்காங்க, மற்ற கட்சிகள் தலைவர் இருக்காங்க. அவங்கள பற்றி பேசுகிறது இல்லையே. எங்கள் புது கட்சி எங்கிட்ட ஏன்னா புறாமல் வந்துருச்சு. இந்த இப்போ ஆரம்பிச்ச கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு புறாமல் வந்துருச்சு. அதனால வந்து சாட்டை முருகன் எவ்வளோ தான் பேசினாலுமே அவர் பேச பேச எங்கள் தலைவர் வந்து உயர்ந்தே போயிட்டு இருக்காரு, கீழே போக மாட்டார். இதுதான் முதல் தேர்தல். எந்த ஒரு வெற்றி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வந்து 70% எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்கு கூட்டணி இல்லாத வெற்றி சாத்தியம் கண்டிப்பாக கூட்டணியில் எங்களுக்கு வெற்றி உண்டு. அது ஒரு வீட்டுக்கு வந்து எப்படியாலும் எங்களுக்கு ரெண்டு ஓட்டு பிரிஞ்சாலும் எங்களுக்கு போதுமே. எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஒரு ஓட்டு, டிஎம்கே ஒரு ஓட்டு, எங்களுக்கு 2 ஓட்டு பிரியுது எங்களுக்கு கண்டிப்பாக.